இந்த மலர் மருந்து வந்துட்டு ஒரு மனுஷனோட உடம்புல எந்த அளவுக்கு வேலை செய்யுது? இவரு 3 மாசத்துல இறந்து போவாருன்னு சொன்னாங்க. ஆனா அவர் 6 வருஷம் உயிரோடு இருந்தாரு. அவருக்கு இருந்தது எங்க போனதுன்னே தெரியல. இது பாத்தீங்க அப்படின்னா யாருக்கு வேணா குடிக்கும். பிறந்த குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும். சுகர் குளோபல்ஸ் மாத்திரை இருக்கும் இல்லையா, இப்ப ஹோமியோபதிக்கு ஒரு சுக்ரோஸ் டேப்லெட்ஸ் கிடைக்கும். அதுல இந்த மலர் மருத்துவம் லிக்விட் வந்து ஆட் பண்ணி அதை போடுறப்போ மலர்களோட மகரந்த தூளை எடுத்து பனித்துளியில அதை எக்ஸ் பண்ணி பதப்படுத்தி சூரிய ஒளியில வச்சு எடுத்து பல்வேறு வகையான மாற்று மருத்துவ நிபுணர்களை தேடி போய் உங்களுக்காக பல டிப்ஸ்களை கொடுத்துட்டு இருக்கிற நம்ம யோகம் விலாகஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணாதவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம வச்சிருப்பீங்க. அதையும் கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க போடுற ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை வந்து சேரும். நன்றி. யோகம் விலாகஸ் பார்த்து எல்லாருக்கும் அந்த பாஷாவோட வணக்கம். இன்னைக்கு நான் சென்னையில தான் இருக்கேன். சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருங்களத்தூர் அப்படின்னு ஒரு ஏரியாவில் இருக்கேன். இங்கே வந்து இந்திரா மேம் நம்ம கூட இருக்காங்க. அவங்க இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலர் மருந்து வந்து எதுக்காக கொடுக்கலாம், யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், அப்படி கொடுத்தா அது என்ன வேலை செய்யும் உள்ள உடம்புக்குள்ள அப்படின்ற விஷயங்களை பற்றி மேம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மேம் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர். மேம் உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்க. வணக்கம். என்னோட பேர் இந்திரா. என்னோட நேட்டிவ் வந்து மதுரை. நான் மதுரையில பிறந்து வளர்ந்து படிச்சு காலேஜ் வந்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு சென்னை வந்து ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேன். சின்ன வயசுல இருந்தே மருத்துவத்துறையில ரொம்பவே ஆர்வம் உண்டு. ஆனா அந்த டைம்ல வந்து படிக்கிறதுக்கான வசதி இல்லை அப்படின்றதுனால ஏதாவது டக்குன்னு ஆரம்பிக்கணும்ன்றதுக்காக பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு அப்புறம் எம்எஸ்சி முடிச்சுட்டு சென்னை வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சேன். அண்ட் எனக்கு வந்து இந்த ஹோமியோ, அக்கும், ரேக்கி, ஹீலிங் இப்படி ஒன்னொன்னா கத்துக்க ஆரம்பிச்சேன் ஆல்டர்னேட் தெரப்பீஸ்ல. அதுல வந்து என்னோட லைஃப் டர்னிங் பாயிண்ட் அமைஞ்சது வந்து மலர் மருத்துவம். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி கவுன்சிலிங் அண்ட் மலர் மருத்துவம் வந்து எங்க ஃபர்ஸ்ட் குருஜி கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அங்கிருந்து என்னோட லைஃப் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சது. கவுன்சிலிங் அண்ட் சைக்கோதெரப்பி மாஸ்டர்ஸும் இங்க வந்து சென்னையில முடிச்சேன். சூப்பர் மேம். மேம் உங்ககிட்ட இன்னொரு டேலண்ட் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆக்சுவலா நானே கேட்டிருக்கேன். நீங்க வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் பயங்கரமா கொடுக்குறீங்க மேம். சூப்பரா இருக்கு. ஆமாங்க சார். ஆக்சுவலி எனக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து பேச்சு போட்டி, கட்டுரை போட்டிகள் எல்லாம் நிறைய இருந்தது. ஆனா இப்போ வந்து எதுக்காக இந்த விஷயம் எடுத்தேன்னா, பீப்புள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன். மக்கள் நிறைய பேர் வந்து யாராவது நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, ஆறுதலா இருக்க மாட்டாங்களான்னு எதிர்பார்க்கறாங்க. அதுக்கு சோசியல் மீடியா ஒரு காரணம். சோசியல் மீடியா வந்து 2 வகையிலையும் எடுத்துட்டு போகுது. அப்போ நிறைய பேர் அதை வந்து வேற மாதிரி எடுத்து அவங்க மிஸ்யூஸ் பண்றதுனால மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இப்போ நார்மலா ஒரு மக்கள் வந்து சொல்றப்போ அந்த பேச்சு எடுபடாது. இப்ப அதே இது நம்ம நீயா நானா கோபிநாத்தோ ஒரு செலிபிரிட்டி வந்து பேசுறப்போ பாத்தீங்கன்னா அவங்க சொல்றத காது கொடுத்து கேட்பாங்க. அதனால வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆகணும் அப்படின்றது வந்து அதுக்கப்புறம் வந்து தாட்டு. அதனால எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் வந்து என்னோட சேனல்லையும் சொல்லுவேன். அண்ட் யோகா மோட்டிவேஷன் முன்னாடி ஒரு சேனல் இருந்து நான் அதுலயும் சொல்லிட்டு இருந்தேன். சூப்பர் மேம், சூப்பர். இன்னும் அதை ஸ்டாப் பண்ணிடுறீங்கன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஓகே மேம். இப்போ இந்த மலர் மருந்து வந்துட்டு ஒரு மனுஷனோட உடம்புல எந்த அளவுக்கு வேலை செய்யுது? இதுக்கு நான் ஒரு சின்ன ஸ்டோரியோட ஆரம்பிக்கிறேன். அதாவது மலர் மருந்து அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம இமோஷன்ஸோட வேலை பார்க்குது சார். இப்போ ஒரு மனுஷன் வந்து நோயினால எதுக்கு அவதிப்படுறான் அப்படின்னா அவனோட இமோஷன்ஸ்னால. இது பிராக்டிக்கலா வந்து இது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எட்வர்ட் பேட்ச்னு ஒரு ஐயா இருந்திருக்காரு லண்டன்ல. அவர் வந்து நார்மல் எம்பிபிஎஸ் டாக்டர். மெடிக்கல் கவுன்சில்ல வந்து அவரை கூப்பிட்டு வச்சு எல்லாரும் பேசிட்டு இருக்கப்போ இவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நம்மளோட மருத்துவம் வந்து பேஷண்ட்ஸை வந்து ட்ரீட் பண்றதுக்கு பதிலா வியாதியை ட்ரீட் பண்ணிட்டு இருக்கு. அதாவது ஏதாவது வந்தது அப்படின்னா நீங்க வந்து உடம்புல இருக்க வியாதியை கண்ட்ரோல் பண்ணதே ஒழிய ட்ரீட் பண்ண கூட மாட்டேங்குது. மக்கள் நம்மள நம்பிதானே வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை எழுப்பி இருக்காரு. உடனே அவங்க வெளிநடப்பு செய்ய வச்சுட்டாங்க. அவர் வெளியில வந்துட்டு ஹனிமன் சொல்லி கொடுத்த ஹோமியோ எடுத்து ஜாலியா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா அது வந்து டிசீஸை ட்ரீட் பண்ணாது, பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணும். நீங்க ஹோமியோ பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு சுகர் இருந்ததுன்னா வேற ட்ரீட்மெண்ட், இன்னொருத்தருக்கு சுகர் இருந்தா வேற ட்ரீட்மெண்ட் இருக்கும். அப்ப அவங்க அது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருந்தாரு. கொஞ்ச நாள்ல அவருக்கு உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது. அப்போ என்னன்னு போய் பாக்குறப்போ அவருக்கு வந்து டியூமர் இருக்கு, கேன்சர் இருக்குன்றது கண்டுபிடிச்சாங்க மண்ணீரல்ல.
அண்ட் ரொம்ப ஆப்வியஸ்லி நம்ம எப்ப ரொம்ப வருத்தப்படுவோம்னா நம்மளோட என் டைம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா 3 மாசத்துல அவருக்கு லைஃப் ஓவர் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சவங்க ரொம்ப வருத்தப்பட்டுட்டு கிளினிக்கை விட்டுட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கிளினிக் வந்திருக்காரு. வர்றப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நார்மல் ஆயிட்டாரு. போறப்ப ரொம்ப டிப்ரெஸ்ஸா இருந்தாரு, வரப்ப நார்மல் ஆயிட்டாரு. இப்போ ஒண்ணுமே பண்ணவே இல்லையே, யார்கிட்டையும் பேசக்கூட இல்ல, எப்படி இந்த மாற்றம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போய் ரிவர்ஸ்ல போய் பார்த்திருக்காரு. அப்ப அங்க வந்து ஒரு கார்டன் இருந்திருக்கு, அதுல நிறைய அழகழகா ஃபிளவர்ஸ் இருந்திருக்கு. அந்த ஃபிளவர்ஸை பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் அதுகிட்ட மெய் மறந்து நின்றுட்டு வந்திருக்காரு. இது மட்டும் தான் அவர் பண்ணின வேலை. ஆனா அது வந்து அவருக்கு என்ன ஆயிருக்குன்னா அவரோட மனசை ஏதோ ஒரு விதத்துல மாத்தி இருக்கு. அப்ப அங்க இருந்து அவர் R&D ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சு ஒரு 6 வருஷம் மலர்கள் பத்தி அது எப்படி வேலை பார்க்குது, நம்ம அந்த செடி கொடிகள் அதுங்கெல்லாம் நம்ம கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது, அதோட இமோஷன்ஸும் நம்ம இமோஷன்ஸும் எப்படி ஒத்து வருது, இதை பத்தி அவர் ஆராய்ச்சி பண்ணி ஒரு 38 மலர்களை ஃபைனலா நம்மளுக்கு வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்துட்டு போயிட்டாரு சார். அது வந்து பேட்ச் ஃபிளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மலர்கள் எப்படி அப்படின்னா இப்படி வந்து நம்ம பிறந்தவங்க எல்லாருமே ஒரு 12 ஜோடியாக் சைன்குள்ள எப்படி வர்றோமோ பிறந்தவங்க எல்லாருக்குமே இந்த இமோஷன்ஸ் வந்து 38 தான். இந்த இமோஷன்ஸ்ல 1-2 இருக்கலாம், 10-15 இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். சோ நம்ம இந்த எந்த இமோஷன்ல இருக்கோமோ அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த மலர் கொடுத்தோம்னா அந்த தன்மையில இருந்து மாறிடுங்க. அண்ட் அதுல வந்து என்னோட என்ன சொல்லியிருப்பாருன்னா யார் பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் இல்லை. அண்ட் இது வந்து நம்ம இமோஷன்ஸை சரி பண்ணிட்டோம்னா நம்ம உடம்புல வர்ற வியாதி, அதாவது மனசுல வியாதி வந்தாதான் உடம்புல அது பாதிக்கும், அது எல்லாமே சரியாகும் அப்படின்றதுதான் அவர் சொன்னாரு. இவரு 3 மாசத்துல இறந்து போவாருன்னு சொன்னாங்க. ஆனா அவர் 6 வருஷம் உயிரோட இருந்தாரு. அவருக்கு இருந்தது எங்க போனதுன்னே தெரியல. அண்ட் அவர் வந்து நிம்மதியான இறப்பு, அவருக்கு அப்படியே தூங்கிட்டு இருக்கப்பதான் இறந்து போனாரு. சோ இதுதான் மலர் மருந்தோட பேக்ரவுண்ட். இது பாத்தீங்க அப்படின்னா யாருக்கு வேணா குடிக்கும். பிறந்த குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. ஏன்னா மலர்களோட மகரந்த தூள் வந்து எடுத்து பனித்துளியில வச்சு இவர் டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு. அதாவது ஃபர்ஸ்ட் மலர்களை வச்சு டெஸ்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து அப்படி போறப்போ பனித்துளி அதுல பட்டுறப்போ இன்னும் வந்து அதுக்கு கொஞ்சம் எஃபெக்ட் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணிட்டு சூரிய வெளிச்சத்துல வச்சுதான் இதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அண்ட் இதை மதர் டிங்சர் மாதிரி குடிக்க ஆரம்பிச்சாரு. அவரு இது இனிஷியலா வந்து ஃப்ரீயா ஒரு இடத்துலயும் போய் மக்களை தேடி தேடி அவங்க பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷனா கொடுத்துட்டே இருந்தாரு. சோ காப்பிரைட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் வாங்கிக்கல. அவருக்கு என்னன்னா மக்களுக்கு இது போய் சேரணும் அப்படின்றதான் அவரோட தாட்டா இருந்தது சார். மலர் மருத்துவம் எப்படி வேலை பார்க்கும் அப்படின்னா நம்மளோட ரத்தத்துல கலந்து அந்த வேலை பார்க்கும் சார். இப்போ வந்து சுகர் குளோபல்ஸ் மாத்திரை இருக்கும் இல்லையா, இப்போ ஹோமியோபதிக்கு ஒரு சுக்ரோஸ் டேப்லெட்ஸ் கிடைக்கும். அதுல இந்த மலர் மருத்துவம் லிக்விட் வந்து ஆட் பண்ணி அதை போடுறப்போ சலைவாவோட மிக்ஸ் ஆகி ரத்தத்துல கலந்து வேலை பார்க்கும். இன்னொன்னு வந்து நம்ம தண்ணியோட சேர்ந்து குடிச்சுக்கலாம், உடம்புல வந்து தேய்ச்சிக்கலாம். சோ இது வந்து இப்ப நம்ம எங்கேயாவது ஒரு ஆக்சிடென்ட்ஸ் பாக்குறோம், ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப படபடப்பா இருப்பாங்க, பயந்து போயிருப்பாங்க. இப்ப அவங்க கிட்ட போய் நீங்க மலர் மருந்து எடுத்துக்கோங்கலாம் சொல்ல முடியாது. இருக்கிறவங்க எல்லாம் பயப்படுவாங்க. நம்ம வந்து இந்த மலர் மருந்தை கையில தேய்ச்சிட்டு போய் அவங்கள பிடிச்சு தூக்கினாலே அவங்களுக்கு வந்து ஒரு டிஃபரெண்ட் ஃபீல் கிடைக்கும். கம்ஃபர்ட் ஆகி அவங்களே வந்து எழுந்து போய் ஆம்புலன்ஸ்ல இருக்கிறதுக்கான சிச்சுவேஷன்ஸ் அமையும். சோ இது எப்பயுமே நாங்க கேரி பண்ணுவோம். மலர் மருந்து ஃபாலோ பண்றவங்க எல்லாரும் ரெஸ்கியூ ரெமெடின்னு சொல்லி ஒரு பேக் உண்டு, அது எப்பயுமே வச்சிருப்போம். அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் மாதிரி சார். பாம்பு கிடைச்சா கூட ஓகே, டேல் கிடைச்சா எது கிடைச்சாலும் இமீடியட்டா நீங்க அதை போடுறப்போ ஒரு டிடிக்கு ஈக்குவலண்டான ஒரு மருந்து சார். சூப்பர் மேம். இப்போ இந்த மலர் மெடிசின்ங்கிறது வந்து எந்த மாதிரியான விஷயங்களுக்கு எடுத்துக்கலாம்? ஒரு மனசு சம்பந்தமா இருக்கிற விஷயங்களுக்கு டைரக்டாவே எடுத்துக்கலாம். சில சமயம் வந்து ஹேபிச்சுவலா சில விஷயங்கள் வந்திருக்கும். சில பேர் வந்து ஒரு மொபைல் பார்க்கறது அடிக்ஷன் இருக்கும், ட்ரிங்க்ஸ் ஸ்மோக்கிங் அந்த மாதிரி இருக்கிற விஷயத்துக்கும் எடுத்துக்கலாம். அண்ட் ரொம்ப நாளா வந்து ஒரு விஷயம் வந்து அவங்கள போட்டு கஷ்டப்படுத்துது அப்படின்ற மாதிரி விஷயங்களுக்கும் இதை எடுத்துக்கலாம். ஆக்சுவலா இதுல வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா அவங்களோட இமோஷன்ஸ்ல ஒர்க் ஆகி இமோஷன்ஸ் வந்து அவங்க உடம்புல ஒர்க் ஆகி அதை ஹீல், அந்த உடம்பே வந்து அதை ஹீல் பண்றதுக்கு ரெடி ஆயிக்கும், அவங்க அதை உணர ஆரம்பிப்பாங்க. ஓகே மேம். இந்த மலர் மருந்து இப்போ நீங்க அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அந்த மாதிரி சொன்னீங்க. அந்த மலர் மருந்து உங்களுக்கு எதுக்காவது பயன்பட்டு இருக்கா? ஏன்னா நான் எதுக்காக கேட்கறேன்னா நீங்க ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றீங்க, அங்கே ஒர்க் லோட் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அங்க உங்களுக்கு வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கும். நான் ஐடில தான் சார் ஒர்க் பண்றேன். ஸோ ஐடினால உங்களுக்கு தெரியும், டிப்ரெஷனுக்கு வந்து நாங்கள் வந்து பேர் போவாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா இருக்கும், ஒர்க் லோடு ஜாஸ்தியா இருக்கும். அண்ட் சில சமயம் வந்து யாரோ பண்ண தப்புக்கு நம்ம தான் போய் பதில் சொல்லணும், நம்மள தான் கேள்வி கேட்பாங்க. அப்படியே கட்டம் கட்டின மாதிரி கண்ணை தட்டிட்டே நிற்க நிறைய தடவை. ஸோ எனக்கு வந்து இந்த கபாத்தி விடுறது எல்லாமே மலர்கள் தான். டக்குன்னு வந்து மலர்கள் இருந்ததுன்னா எடுத்துப்பேன், இல்லைன்னா அட்லீஸ்ட் சேன் பண்ணி கையில தண்ணி எடுத்து ஒரு சேன் பண்ணி தண்ணி குடிச்சிருவேன்.
ஃபியூ செகண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபியூ மினிட்ஸ்ல அந்த சிச்சுவேஷனே மாறிடும். ஓகே. இது வந்து வைப்ரேஷன்ல தான் சார் ஒர்க் ஆகுது. அதனால நீங்க ஏதாவது ஒண்ணு இமீடியட்டா நம்பி அந்த டைம்ல பண்ண உடனே அந்த விஷயத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி வரீங்க அப்படின்ற அர்த்தம். அந்த வைப்ரேஷன்ல பாத்தீங்கன்னா உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும். சூப்பர். நம்ம வைப்ரேஷன் மாறினோடனே நம்மளை சுத்தி இருக்கிற விஷயங்கள் மாறும். இப்ப ரொம்ப பதட்டமா இருக்கும் அப்படின்னா அந்த பதட்டமான நிலை இப்ப நீங்க என் பக்கத்துல இருக்கீங்கன்னா உங்களுக்கும் ஒட்டிக்கும். ஈஸியா வந்து அந்த மாதிரி தேவையில்லாத எமோஷன்ஸ் எல்லாம் ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ வந்து அதை வந்து மாத்துறதுக்காக இந்த ஃப்ளவர்ஸ் டக்குன்னு நம்ம எடுக்க ஆரம்பிச்சோம்னாலோ இல்ல கையில இருந்தா சாப்பிட்டாலோ உடம்புல தேய்ச்சாலோ உடனே வந்து கேட்கும். இப்போ நீங்க வந்து பாய்சன் வந்து ஒரு தடவை சாப்பிட்டா என்ன ஆகணும் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரிதான் இந்த கிருஷ்ணமூர்த்தி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு பாம்பலத்துல இருக்காரு. அவர் வந்து பேட்ச் ஐயாவோட மலர்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி கொடுத்தவரு. அவர் அடிக்கடி சொல்லுவாரு இந்த மாதிரி பாய்சன் வந்து ஒரு தடவை ஒர்க் ஆகுது இல்லையா, அதே மாதிரிதான் மலர் மருந்து வந்து நம்ம எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர்ல இருக்கும். அந்த ப்ரெஷர்ல எடுக்கிறப்போ ஒரு தடவை எடுத்தாலும் அது ஒர்க் ஆகும். ஓகே மேம், இந்த மலர் மருந்து வந்து உண்மையாவே ஒரு நிரூபணமான ஒண்ணா? நிறைய ரிசல்ட் பார்த்துருக்கோம் சார். அதாவது எப்படின்னா நீங்க ஒரு பிரச்சனையோட வர்றவங்களுக்கு அதுல இருந்து ஒரு சொல்யூஷனோட தான் எல்லாருமே வெளியில போறாங்க. மக்கள் நம்புறதை பொறுத்து. இப்போ வந்து இது வந்து சர்டிபிகேட்டா இருக்குதா அப்படின்னா இருக்குது. பிஎஸ்எஸ் சர்டிபிகேட் இருக்கு, இன்டர்நேஷனல் சர்டிபிகேட் இருக்குது. அண்ட் இது வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். ஒரு நம்பிக்கையோட வரவங்களுக்கும் சரி, நம்பிக்கையே இல்லாதவங்களுக்கு கூட. இப்ப பெத்தவங்க வந்து குழந்தைங்க படிக்க மாட்டேன்றாங்க, இல்ல கெட்ட விஷயத்துல இல்லையாவது மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல இதை கொடுக்குறப்போ ஒண்ணு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், இல்ல அம்மாமார்களுக்கு அவங்களே கூட இருக்கிறாங்க எடுத்துக்கிறப்போ இது நல்ல ரிசல்ட் இருக்கு, இமீடியட்டா இருக்கும். அது குழந்தைங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் எடுக்கும் பெரியவங்களை விட. ஏன்னா குழந்தைங்களுக்கு நிறைய தாட்ஸ் இருக்காது. அது வந்து நிரூபணமான ஒண்ணு. ஆனா அதை வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்றது இப்ப நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா ரிசல்ட் ரிவ்யூ கமெண்ட்ஸ் எங்க வருதுன்னா அந்த மாதிரி செக்ரிகேஷன் எங்கேயும் இல்லை. ஆனா நீங்க அதை வளர்மருந்து எடுத்துக்கிட்டவங்க கிட்ட கேட்டு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. ஓகே மேம், இந்த மலர் மருந்துல ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இதுல சைடு எஃபெக்ட் எதுவும் இல்லை சார். ஏன்னா இதுல எப்படி இருக்குதுன்னா மலர்களோட மகரந்த தூளை எடுத்து பனித்துளியில அதை எக்ஸ் பண்ணி பதப்படுத்தி சூரிய ஒளியில வச்சு எடுத்து கொடுப்பாங்க. ஓகே, அதுல லைட்டா அந்த ஆல்கஹால் கண்டென்ட் மட்டும் ஆட் பண்ணி, ஏன்னா அது வந்து ரொம்ப நாள் வரணும்ன்றதுக்காக மதர் டிங்சரா கொடுப்பாங்க. இது வந்து ஒரிஜினல் வந்து யூகேல இருந்து வரும் சார். நம்ம வந்து அதை யூஸ் பண்றப்போ அப்படியே அதை டைல்யூட் பண்ணி பொட்டன்ஷியலா ரொம்ப கம்மி பண்ணி தான் கொடுப்பாங்க. சைடு எஃபெக்ட் வந்து சுத்தமா கிடையாது. ஓகே மேம், இந்த நம்ம உடம்புல இருக்கிற நோய்களை இதை நிர்வாகம் வந்துட்டு சரி பண்ணதா? நிச்சயமா சார். இது எப்படி சரி பண்ணுதா, டைரக்டா உடம்புல இருக்க நோயை சரி பண்ணாது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் முட்டி வலி இருக்கும். ஏன் முட்டி வலி வருது அப்படின்னா வயசாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப நாள் வந்து வேலை பார்த்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து பிசிக்கல் காரணமா இருந்தாலும் மெயினான ரீசன் என்ன அப்படின்னா ஃபர்கிவ்னஸ், மன்னிக்கிற முடியாத ஒரு தன்மை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்னன்னா ரொம்ப கோபம் ஜாஸ்தியா இருக்கும். யார் மேலேயாவது கோபம் இருக்கும், அவங்க மேலேயே கூட கோபம் இருக்கும். அந்த மன்னிக்க முடியாத தன்மை இருக்கிறப்போ உடல்ல வந்து ஒரு இறுக்கத்தன்மை வரும். அப்போ அது வந்து ரொம்ப அதிகமா வந்து எங்க பாதிக்கும்னா நம்ம முட்டு பகுதிகள், அந்த ஜாயின்ஸ்ல எல்லாம் இருக்கும். சில பேர் ஃப்ரோசன் ஷோல்டர்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி அதாவது ஒரு இடத்துல ஸ்டிஃபா இருக்கும் அப்படின்றத இந்த உடம்பு வந்து ஈஸியா காமிக்கும் சார். அதத்துல உள்ளது முகத்துல தெரியுதுன்னு சொல்றாங்க இல்லையா, அத மாதிரி நம்ம உடம்பு அப்படியே நம்ம மனசுல இருக்கிறத ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ உடம்புல வர்ற வியாதி எல்லாத்துக்கும் காரணம் மனசுல நடக்கிற இமோஷன்ஸ் தான். அந்த இமோஷன்ஸை நம்ம என்ன அப்படின்றத சரியா ஐடென்டிஃபை பண்ணி அதை அட்ரஸ் பண்றதுக்கு நம்ம ஃப்ளவர் ரெமெடி கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமா வந்து உடம்புல இருக்கிற விஷயங்கள் அப்படியே அந்த தன்மையை மாற ஆரம்பிக்கும். நிறைய மிராக்கிள்ஸ் அந்த மாதிரி இருக்கும் சார். ஓகே மேம், இது வேற எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் கியூர் பண்ணலாம்? இப்போ குழந்தைங்க வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன்லாம் இருக்காங்க இல்லையா, பிறக்கிறப்போ அந்த அவங்களுக்கு எல்லாம் வந்து இது கொஞ்சம் சின்ன வயசுல இருந்தே ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் இருக்கும் சார். ஒரு 85% வரைக்கும் நம்ம நார்மல் சைல்டு மாதிரியே நம்ம கொண்டு வர அளவுக்கு கலர் மருந்துகள் நிறைய ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இதெல்லாம் வைப்ரேஷன்ல தான் ஒர்க் ஆகுது. அண்ட் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம ஒண்ணு ஃபீட் பண்ணலாம், இல்லைன்னா உடம்புல தேய்க்கிற மாதிரி இருந்ததுனாலே நிறைய ரிசல்ட் இருக்கும். ஏன்னா நார்மலா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு 14 years வரைக்கும் குழந்தைக்கு வந்து சோல் வந்து இருக்காது. அப்பெல்லாம் குழந்தைங்க வந்து ஓடுற பாம்பா கையில பிடிப்பாங்க, அவங்களுக்கு பயம் இருக்காது. அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்லிக் கொடுப்போம், எந்த அம்மா சாக்லேட் கொடுத்தாலும் வாங்கக்கூடாது, இது பண்ணக்கூடாது. அதெல்லாம் சொல்லி சொல்லி வளர்க்குறப்பதான் மக்கள் அந்த நார்மல் மூடுக்கு வராங்க குழந்தைங்க எல்லாம். ஸோ அது வரைக்கும் அவங்க குழந்தைங்களா இருக்கிறப்போ அவங்களுக்கு ஈஸியா எல்லா விஷயமும் உள்ள போகும். அண்ட் அந்த டைம்ல நமக்கு என்ன கொடுத்தாலும் அது வந்து உடனே வைப்பாங்க. ஏன்னா
உள்ளேயும் வெளியிலயும் அவங்க ஒரே மாதிரி இருப்பாங்க. இப்ப வளர வளர நம்ம எல்லாம் என்ன மாதிரி ஆயிடுறோம் அப்படின்னா, கான்ஃபிளிக்ஸ், நான் வந்து உங்ககிட்ட பேசுறது ஒரு மாதிரி இருக்கும், ஆனா நான் உள்ள வேற மாதிரி இருப்பேன். அப்ப இந்த கான்ஃபிளிக்ட் நடக்கிறப்போ அந்த எமோஷன்ஸ் வந்து வேற விதமா மாறி என்னோட உடம்புல இருந்து வெளியேறதுக்கு ஏதாவது ஒரு வழி தேடி அது வந்து டிசீஸா வெளியில வருது சார். ஸோ இப்போ அப்படி வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சில பேர் வந்து இந்த பிஹேவியர்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த கை எப்படி ஆட்டுறது, தோல் ஆட்டுறது, ஒரு சில பழக்க வழக்கங்கள் சில பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு டிரைவர் வந்து எப்பயுமே வந்து இந்த மாதிரி முதுகு அப்படி தூக்கி விட்டுட்டே இருப்பாரு. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நான் நினைச்சேன் அவருக்கு ஏதோ டிஸ்கம்ஃபர்ட்ல இருக்காங்க, அப்புறம் போயிட்டா எனக்கு அப்படி பண்ணினாதான் நல்லா இருக்கும் மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு அவுட்லெட் மாதிரி, அந்த மாதிரி பண்ணினா சரியா இருக்கும்ன்றத அவங்க மைண்ட்ல செட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது எல்லாத்தையுமே ஈஸியா இந்த ஃப்ளவர் ரெமெடி வச்சு நம்ம ஓவர் கம் பண்ணலாம். ஏன் அவங்க அப்படியே இருந்துட்டு போனா என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வந்து அது என்ன ஆகுன்னா, அந்த உடம்புல அந்த உறுப்பு அதிகமா வேலை பார்த்து அவங்களுக்கு எது மைண்ட் ஃபோக்கஸே அங்கதான் நிக்குமே ஒழிய அது பண்ணலைன்னா எதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி பிளாக்கேஜ் மாதிரி ஆயிடும். இப்போ இது வந்து இந்த ஃப்ளவர்ஸ் வந்து எப்படி நம்மளோட வைப்ரேஷன்ல ஒர்க் ஆகி நம்மளுக்குள்ள ஏதாவது பிளாக்கேஜஸ், நினைப்புல வேற ஏதாவது ஒரு பிளாக் இருக்குதுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணி விடும். இப்போ நீங்க வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து நீங்க என்ன கேட்டாலும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு சார். ஆனா நீங்க எப்படி கேட்பீங்க அப்படின்னா, எனக்கு 1 கோடி ரூபாய் வேணும், இல்ல 2 கோடி ரூபாய் வேணும். கேட்டா யாராவது ஏதாவது நினைச்சுப்பாங்க, இல்ல நான் பேராசக்காரன் யாராவது நினைச்சுப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு கேட்டதை கொடுக்கும். நீங்க வந்து எனக்கு வேணுங்கிற அளவுக்கு, நான் சந்தோஷமா இருக்கிற அளவுக்கு வேணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அது வந்து அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு. இல்ல நம்ம வாங்குறவங்க அதுக்கு நம்ம டிசர்விங் இல்லைன்னு நம்மளே ஒரு மனசுக்குள்ள ஒரு லிமிடேஷன் வச்சுக்கோம். இதுக்கு பேர் தான் பிளாக்கேஜ். அப்ப இது வந்து வாங்குற விஷயத்திலயும் சரி, கொடுக்குற விஷயத்திலயும் சரி இந்த பிளாக்ஸ் இருக்கு. இந்த விஷயத்துல இருந்தெல்லாம் ஈஸியா ஓவர் கம் பண்றது. பேசுறப்ப ஈஸி, ஆனா நம்ம வந்து யாரையும் புரிய வச்சு அதை அவங்கள மாத்துறதுன்றது ரொம்ப கஷ்டம். அந்த மலர் மருந்து வந்து யாரையும் மாத்துறதுக்கு கிடையாது. இது வந்து செல்ஃப் ரியலைசேஷன். இந்த மலர் மருந்துல டிராவல் பண்ண என்ன ஆகும்னா, நான் என்ன புரிஞ்சுப்பேன், என்னை சுத்தி இருக்கவங்க யாரையுமே நான் குறை சொல்ல மாட்டேன். இப்ப வந்து நார்மலா நம்மளோட மக்கள் என்ன மாதிரி தன்மையில இருப்பாங்கன்னா, என் சிச்சுவேஷன் பேட் ஆயிடுச்சு, அவங்க சொன்னதுனாலதான் நான் அந்த முடிவெடுத்தேன், இல்லைன்னா நான் வேற முடிவெடுத்திருப்பேன், அதனாலதான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். அதாவது யாருமே நான் பண்ணின காரியத்துக்கு நான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்றதுக்கு ரெடியே இல்லை. யாரு மேலையாவது பழி போடுறதுக்கோ இல்ல யாரையாவது கை காமிக்கிறதுக்கோ தான் ரெடியா இருக்கும். ஆனா இது வந்து என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த விஷயம் நடக்குது, ஏன்னா என்னை சுத்தி நடக்கிற எல்லா விஷயத்துக்கும், நல்லது கெட்டதுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்றத புரிய வைக்குது வளர் மருந்து. ஒரு ஓவர பீரியட் ஆஃப் டைம் நீங்க சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி சர்ச்சைகள் மனசுல வரவே வராது. இப்போ எய்தாப்ல இருக்கவங்கள, பக்கத்துல இருக்கவங்கள குறை சொல்றதுக்கு பதிலா நம்ம ரிஃபைன் பண்ண ஆரம்பிப்போம். நம்மள ரிஃபைன் பண்ண ஆரம்பிக்கிறப்போ நம்மளோட வைப்ரேஷன் ஆரா எல்லாம் மாற என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து இவ கூட இருந்தா நல்லா இருக்கணும், நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் வரும் நம்ம கிட்ட. அவங்களும் வந்து என்னன்னா சட்டிலாவே பிஹேவ் பண்ணுவாங்க. ஒரு சண்டை சச்சரவு எதுவுமே வராது. இப்போ ஒரு ஃபேமிலியில அந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஒரு நபர் இருக்காங்கன்னா அவங்க இருக்கிற வரைக்கும் இந்த இடத்துல ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த வைப்பை பிடிக்க எல்லாருமே அதை மாதிரி மாற ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மலர் மருந்துகள் வந்து நிறைய பேர் வந்து கேட்பாங்க, என் பையன் அப்படி இருக்கான், இது இந்த மாதிரி நடக்குது, இதெல்லாம் அவனை மாத்தணும் அப்படின்னு. ஸோ இது வந்து மாத்துறதுக்கு கிடையாது, நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்குவோம். அதை கொடுக்குறப்போ நம்ம வைப்ரேஷன்ல ஒர்க் ஆகி நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் அதை இம்பாக்ட் பண்ணி நம்ம லைஃபை மாத்தி ஹாப்பி ஆக்கி கொடுப்பேன் சார். அதுதான் மலர் மருந்து. அண்ட் நீங்க வந்து ரொம்ப நிறைய உங்களுக்கு இம்பாக்ட் இருக்கு அப்படின்னா, குழந்தைங்க வந்து இப்ப அடலசன்ட் ஏஜ்ல இருக்கிற குழந்தைங்க வந்து ஒரு தனி வேர்ல்ட்ல இருப்பாங்க. ஸோ பெற்றவங்களோட அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்ல மிங்கிள் ஆகவே மாட்டாங்க. அப்பாவும் பிடிக்காது, அம்மாவும் பிடிக்காது, ஏன்னா கேள்வி கேட்டாலே அவங்களுக்கு பிடிக்காது. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும். இந்த பயம் வந்து என்ன ஆகும்னா, இந்த பயம் அதிகமாக அந்த குழந்தைங்களை ரொம்ப இம்பாக்ட் பண்ணி எனர்ஜியை புல் டவுன் போடுவோம். சோ நம்ம நம்பிக்கையா இருக்கணும்னு சொல்லுவோம், நம்ம வெளியில நம்பிக்கையா இருப்போம், ஆனா உள்ள பயம் இருக்கும். ஓகே, சோ அதனால அந்த ஃபீல் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வியாதியை கொண்டு வரும். அண்ட் நம்ம டென்ஷன் ஆகும். சோ அவங்களுக்கு வந்து இன்னும் நம்மளை பிடிக்காம இன்னும் வந்து நம்ம கிட்ட வந்து ரிப்பல் ஆகி தனியா ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பேரண்ட்ஸ் எடுத்துக்கிறதோ இல்ல குழந்தைகளுக்கு கொடுக்குறப்போ எல்லாம் வந்து உட்கார்ந்து ஒரு இடத்துல சண்டை சச்சரவு இல்லாம மனசு விட்டு பேசுற தன்மை வரும் சார். சோ இது வந்து ஒரு குடும்பத்துல வந்து எல்லாரும் உட்கார்ந்து நிம்மதியா பேசி சந்தோஷமா இருக்கிறதுக்கான சூழ்நிலையை நிறைய உருவாக்கும். இப்போ எல்லாம் நிறைய பாத்தீங்கன்னா சீரியல்ஸ்ல தான் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. தனியா ஒண்ணு மொபைல் நோண்டுறாங்க,
ஃபேமிலியோட உட்காந்து பேசுறதுக்கான தன்மை இப்பெல்லாம் வரதே கிடையாது. டெக்னாலஜி ஒரு பக்கம் நல்ல விதத்துல எடுத்துட்டு போனாலும் இன்னொரு பக்கம் வந்து வீட்டுக்குள்ள பக்கத்துல இருந்தாலே எல்லாரும் தூரம் தூரமா ஆயிட்டாங்க. ஆளுக்கு ஒரு போன், ஒரு இடத்துல உட்காந்துட்டு. சோ இந்த மலர் மருந்து எடுக்கிறப்போ நம்மளுக்கு அந்த புரிதல் எல்லாம் கொஞ்சம் வரப்போ கொஞ்சம் அதெல்லாம் பண்ண மாட்டோம்னு இல்லை, பட் நம்ம ஃபேமிலிக்கு நம்மளுக்குன்னு ஒரு டைம் வேணும் அப்படின்றது சொல்ல ஆரம்பிப்போம். அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எனக்கு நான் ரொம்ப முக்கியம் அப்படின்றது புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே எப்படி வேலை பார்க்குறோம்னா, எனக்கு என்னோட அம்மா முக்கியம், அப்பா முக்கியம், என் ஹஸ்பண்ட் முக்கியம், குழந்தைங்க முக்கியம், என்னோட வேலை முக்கியம் இப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இந்த ரொட்டீன் ஃபுல்லா நான் தான் என் கூட இருக்கேன், என்ன நான் கவனிக்கவே மாட்டேன். ஒரு கண்ணாடி பார்த்தோ வெளியில கிளம்புறதுக்கு நான் கண்ணாடி பார்ப்பேன். ஆனா இந்திரா நான் இவ்வளவு வேலை பண்ணிட்டேன், செம சூப்பர் அப்படின்னு நான் என்னைக்காவது அப்ரிஷியேட் பண்றேன்னா கிடையாது. ஆனா நீங்க பண்ணாலும் எதிர்பார்ப்பேன், என்னை சுத்தி இருக்கிறவங்க பண்ணணும். ஐயோ பண்ணலைன்னா சரி நல்லா தானே பண்ணோம், ஏன் அவங்க பண்ணலன்னு நம்மளே பண்ணிக்க மாட்டேன்றோம். ஆனா மத்தவங்க கிட்ட இருந்து அந்த விஷயத்த எதிர்பார்க்கிறோம். சோ இது வந்து எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் இருக்கும். மத்தவங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு நம்ம கொடுக்கறது இல்லை. ஆனா நம்மளுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம மதிக்க ஆரம்பிச்சு லவ் பண்ண ஆரம்பிச்சு ஒரு கான்பிடென்டா இந்த விஷயமும் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அதவே தான் கொடுப்பாங்க. நம்மளை மதிச்சு கான்பிடென்ஸா பேசுறோம் அப்படின்னா மத்தவங்க நம்மள வந்து மதிக்க ஆரம்பிப்பாங்க. அண்ட் அந்த மரியாதை அடுத்தவங்க கிட்ட இருந்தும் நம்மளுக்கு வரும். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மலர் மருந்துல கொஞ்சம் நம்ம டிராவல் பண்ணவே புரிய ஆரம்பிக்கும். அப்ப லைஃப் எப்படி மாற ஆரம்பிக்கும்னா வேற ஒரு கோணத்துல போகும். யாரையும் குறை சொல்ல மாட்டோம், நம்மளுக்கு இருக்கிறத வச்சு சந்தோஷமா எப்படி இருக்கிறதுன்ற மாதிரி. அண்ட் அது மாற என்ன ஆகும்னா, உங்களோட வைப் மாற நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். முக்கியமா வந்து நிறைய நம்ம வந்து பழைய விஷயங்களை நினைச்சிருப்போம், இல்ல புது விஷயங்களை நினைச்சு வாழ்ந்துட்டு இருப்போம். அதாவது பழைய பயம் இல்ல புது பயம், எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு. ஆனா பிரசன்ட்ல இருக்கிறதே கிடையாது. இப்ப நம்ம பிரசன்ட்ல இருக்கிறதுக்கு வந்து மலர் மருந்துல அதுக்கும் சில மலர்கள் இருக்கு. கிளமாட்டஸ்ல ஒரு மலர் இருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் வந்து என்ன பாத்தீங்கன்னா, ஒரு தடவை அவங்க பாஸ்ட்ல ஏதோ ஒரு தப்பு பண்ணிருப்பாங்க, இல்ல ஏதோ ஒரு தப்பா நடந்திருக்கும். அப்போ அவங்க என்னன்னா, ஏன்னா அப்படி பண்ணிட்டேன் திரும்ப ஒரு தடவை நடந்ததை ஒரு 100 தடவை ரீஐட்ரேட் பண்ணி நினைச்சு பார்த்து அதை ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த இமோஷன்ஸ் அவங்களுக்கு வர ஒரு தடவை நடந்த விஷயத்த 100 தடவை ரீஐட்ரேட் பண்றப்போ அந்த எனர்ஜி அதிகமாகி அவங்க இன்னும் கஷ்டத்துக்கு தான் உள்ளாகிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் அதை தொடர்ந்து அதே மாதிரியே நடக்கும். அப்ப சொல்லுவாங்க, நான் லக்கியே இல்லை, ஒரு மாதிரி ராசி இல்லாத ஆள் ஆயிட்டேன், எனக்கு இப்படிதான் எல்லாம் நடக்குது. அது வந்து ஏன்னா அந்த தாட்ஸை மாத்தினோம்னா அந்த இடத்துல மாறும். அது அவங்களுக்கு தெரியாது. தாட்ஸை மாத்துன்னு நம்ம சொல்ல தெரியுது, அவங்களுக்கும் அது புரியும். ஆனா மாத்துறதுக்கான வழி என்னன்னா மலர் மருந்து. சோ ஈஸியா நம்ம அது மாத்திக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கில்ட்டுக்கு போவோம், ஐயோ நான் தான் தப்பு பண்ணினேன், எதுவும் நம்ம பண்றது இல்லை, இதெல்லாம் நடக்கணும்னு இருக்கு. அந்த அக்செப்டன்ஸ் வந்து வராது. என்ன நான் அக்செப்ட் பண்ணாதான் எய்தாப்புல இருக்கிறவங்க தப்பு பண்ணலாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். சோ நான் என்ன நானே அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்ற பட்சத்துல எய்தாப்புல இருக்கவங்களையும் நான் குறை சொல்லதான் செய்வேன். ஆனா நம்ம வந்து என்ன அக்செப்ட் பண்ணிக்கலன்றதை நான் வெளியில சொல்லவே மாட்டேன். ஏன்னா நான் என்னை பத்தி கவனிக்கிறதே கிடையாது. சோ எய்தாப்புல நீ தப்பா பண்ற, இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, குழந்தைகிட்டயோ இல்ல வீட்டுல இருக்கவங்கள்ட்டயோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ ஈஸியா சொல்லிடுவோம். ஆனா என்ன விஷயம் அப்படின்னா, அந்த விஷயம் நம்ம கிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பாம்பின் கால் பாம்பரியும். நீங்க பொய் சொல்றீங்கன்னா நான் பொய் சொல்றதை கண்டுபிடிக்கிற தன்மை இருக்குன்னா எனக்கும் பொய் நல்லா தெரியும்னு அர்த்தம். அப்பதான் நான் வந்து நீங்க சொல்ற பொய்ய கண்டுபிடிக்க முடியுதுன்னு அர்த்தம். போயிட்டு அதனால அந்த விஷயத்த வந்து நம்ம இது இப்படிதான் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு மனநிலையும் இது கொண்டு வரும். அது மொத்தம் இது வந்து எப்படின்னா, உங்களுக்கு நீங்க கேட்டதை பிரபஞ்சம் கொடுக்கறதுக்கு உண்டான மனநிலையை உங்களை அட்டைன் பண்றதுக்கு உருவாக்குறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இப்போ நம்ம மலர் மருந்து எடுத்துக்கிட்டோம்னா அந்த மலர் மருந்து எத்தனை நாள்ல நம்மளுடைய அந்த மாற்றங்களை காட்டும்? இப்ப வந்து நீங்க எந்த டைம்ல எடுக்கிறீங்கன்னு, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அந்த டைம்ல நம்ம பண்றோம்னா இமீடியட்டா அந்த போட்ட நிமிஷத்துல இருந்து வேலை பார்க்கும் சார். சில பேருக்கு நாட்பாட்ட வியாதிகள் இருக்க மாதிரி இருந்தது. அப்ப அவங்களுக்கு அவங்களோட மனநிலை என்னன்றத புரிஞ்சுக்கிட்டு, அந்த வியாதி வர்றதுக்கான மனநிலை என்னன்னு புரிஞ்சுட்டு அதுக்கு ரெமெடி கொடுக்க ஆரம்பிச்சோம்னா 2-3 நாள்ல இருந்தே அந்த ரிசல்ட் அவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க. அவங்க பேசுறது அண்ட் சில பேர் பதட்டமாவே இருக்கிற மாதிரி இருப்பாங்க, அதெல்லாம் குறையும். அந்த பதட்டம் குறைய உடம்புல இருக்கிற எல்லா தன்மையும் மாற ஆரம்பிக்கும். அண்ட் ஒரு 2-3 வாரத்துல நல்ல ரிசல்ட் தெரியும் சார். எவ்வளவு நாள் எடுக்கணும் அப்படின்னா அவங்களோட வியாதி தன்மையை பொறுத்து. அண்ட் இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் இப்பதான் நடந்திருக்குன்னா நம்ம ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் எடுக்கிறப்பே ஓகே நார்மல் ஆயிடும். ஆனா ஒரு ஹேபிச்சுவலா ஒரு ரொம்ப நாளா இப்போ ஒருத்தர் தண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படின்ற பட்சத்துல அப்போ நீங்க வந்து ஒரு அந்த ஹேபிட் கொண்டு வரணும். இப்ப நம்ம வந்து சாமிக்கெல்லாம் மாலை போடுறாங்க, எதுக்கு ஒரு மண்டலம் போடுறாங்க, அந்த பழக்கம் வரணும். அந்த பழக்கம் வர மாதிரி ஒரு 21 நாள் இல்ல 48 நாள் அதை சாப்பிடுறப்போ அந்த பழக்கம் மாறி
அடுத்த பழக்கத்துக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும் சார். ஓகே மேம், சூப்பர் மேம். மேம் இப்போ நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, அதாவது அக்கோ படிச்சிருக்கீங்க, அப்புறம் ஹீலிங் இதெல்லாம் இருக்குது. இப்போது இதையெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா? இல்லைங்க சார், ஆக்சுவலாக நான் வந்து எதுக்கு ஆரம்பிச்சேன்னு தெரில. பட் ஹோமியோ, அக்கு அண்ட் ரேக்கி மாஸ்டர், சவுண்ட் ஹீலிங் கற்றுக்கிட்டேன், கிறிஸ்டல் ஹீலிங், வாஸ்து, ஹவுஸ் ஹீலிங், பஞ்சபட்சி பாப்பா, எல்லாமே இதெல்லாம் கத்துக்கிட்டு எதை நோக்கி போறோம்னு தெரியல, ஒரு டைரக்ஷன் இல்லாம தான் போனேன். மலர் மருத்துவம் வந்ததுக்கு அப்புறம் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரிதான். அந்த படத்துல சொல்லுவார்ல ஒரு விவேக் ஜோக்ல, என் உடம்பெல்லாம் வியாதி இருக்கு, ஒரே ஒரு மாத்திரை கூட சரியாகும்னு. அந்த ஒரே ஒரு மாத்திரை மலர் மருந்து தான் என்ன கேட்டா. ஏன்னா எல்லாத்தையுமே இதுல ஈஸியா பண்ண முடியுது. அண்ட் நான் மருந்து ரொம்ப அசஸ்மெண்ட் பண்ணணும், டயக்னோசிஸ் பண்ணணும், ரொம்ப மூளையை வேலை செய்ய வைக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே இமோஷன்ஸ் தான். அண்ட் நீங்க மனசால பார்த்தாலே போறோம். அதுக்கு மலர்கள் கொடுத்தீங்கன்னா சொல்யூஷன் இருக்கு அப்படின்றப்போ ஈஸியா ஒரு விஷயம் நடக்கிறப்போ எதுக்கு அவ்வளவு ஹார்டா இருக்கணும்னு நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே அது ஏதோ என்னோட சோலுக்கு தேவைப்பட்டது, அதனால கத்துட்டு இருக்கேன். பட் நான் இப்போ பிராக்டிஸ் பண்றது மலர் மருந்து மட்டும்தான் சார், மற்றது எல்லாம் விட்டுட்டேன். சூப்பர் மேம், சூப்பர். இவ்வளவு நேரம் வந்துட்டு மலர் மருந்துகளுடைய சிறப்புகள் என்ன, ஸோ அது எதுக்கெல்லாம் ஒர்க் பண்ணுது, அதை நம்ம கையில் வச்சுட்டோம்னா நமக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க. ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துச்சு. ஸோ தொடர்ந்து இந்த மலர் மருந்தை நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும். நன்றிங்க சார். தேங்க்யூ ஸோ மச். என்ன மேம் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மலர் மருந்துடைய சிறப்புகளை பற்றி மேம் ஒன்றா சொல்லிட்டு இருந்தாங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த மலர் மருந்தை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும், இல்லை மேம்கிட்ட பேசணும் அப்படின்னா கீழே டிஸ்பிளே நம்பர் ஓடிட்டு அதை நம்பர் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். இதே மாதிரி அடுத்த பதிலாக அவங்கள பார்க்குறது வரைக்கும் பாஷா, நன்றி. டாக்டர் பொன் அண்ணாதுரை சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. டாக்டர் அக்ஷயன் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. வர்மக்கலை ஆசான் சுரேஷ் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. ஹீலர் சக்திவேல் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லா பதிவுகளையும் பார்த்து உங்க உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நன்றி.